அடுத்து நம்முடைய விஜில் அமைப்பின் வழிகாட்டியாகவும் மூத்த ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களை கவிஞர் வைரபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்யுமாறு திரு கிருஷ்ணய்யா அவர்களை அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்வின் நோக்கம் குறித்தும் அவர் ஒரு சிற்றுரையாற்றினார். அனைவருக்கும் விஜய் சார்பாக வணக்கங்கள். இன்று பாரதி கண்ட வந்தே மாத்திரம் என்கிற தலைப்பில் பேச நாம் 2 மிக சிறப்பான பேச்சாளர்களை வைத்திருக்கிறோம். வைரபாரதி அவர்கள், கவிஞர் வைரபாரதி MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பட்டம் பெற்று, ஆனால் தமிழில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடணும், கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் என்று இன்றைய இலக்கிய உலகில், நிகழ்கால இலக்கிய உலகில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார். அவர் திரைப்படங்களிலும் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருக்கு என்று தனி இடம் இலக்கிய உலகில் இன்று உருவாகி, அவர் பாரதி குடும்பத்தில் இருந்து வழித்தோன்றல் செல்லம்மா அவர்கள் வழியில் அவர் கொள்ளு பெயர் பாரதி. அடுத்த சிறப்பு பேச்சாளர் உண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைவர், இளைஞர்களை எழுச்சி செய்யக்கூடிய சக்தி பெற்றவர். அவர்களின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று அவருடைய கருத்துக்களை மிகவும் உணர்ச்சிகரமாக ஒரு புரட்சி பெறக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உரையாற்றுவதிலும், தனக்கென்று ஒரு அரசியல் பாதையை